சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு அண்ணன் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தெரியாது நம்ம யூடியூப் போடுறோம்னு, அதனால் அவர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கவர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நண்பர்களே, பொங்கல் எப்படி சிங்கப்பூரில் செலிப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் நண்பர்களே. என் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்கள். லாஸ்ட்டில் முக்கியமான விஷயம்லாம் நிறையா இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்குது நண்பர்களே. மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. பொங்கல் கரும்பு, நம்மளுக்கு பொங்கல்னு வந்தாலே நம்மளுக்கு கரும்பு தான். ஓகே, வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கரும்பு தான். அது மாதிரி கரும்பு இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், மஞ்சள் கொத்து எல்லாமே இருக்குது நண்பர்களே. நம்ம தமிழர் கலாச்சாரம் வந்து எப்பவும் அழியாதுன்னு சொல்லியது இது காரணம் நண்பர்களே. இந்த பாருங்கள், மஞ்சள் கொத்து, ஆவாரம் பூ, இன்னொரு பூ இருக்குது நண்பர்களே. என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கரும்பு. எனக்கு ரொம்ப கரும்பு பிடிக்கும், வாங்கி சாப்பிடுவேன். பார்க்கலாம் லாஸ்ட்டில். இந்த பாருங்கள் பூ, அந்த பூ என்னன்னு தெரியலை எனக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அக்கா மஞ்சள் கொத்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு போய்த்தாங்க. கொத்து மஞ்சள் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு போய்த்தாங்கன்னு நினைக்கிறேன். கரும்பை பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி எல்லாம் நம்ம ஊர் கரும்பு தான். அது வந்து இங்கே வந்து எனக்கு தெரியலை, மலேசியாவிலேருந்து வருதா இல்லை நம்ம ஊர்லேருந்து வருதான்னு தெரியலை. ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு. அந்த நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊர் கரும்பு ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், இடையில வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், நாளைக்கு ஒரு வீடியோ இருக்குது, நாளாச்சு ஒரு வீடியோ இருக்குது. மறக்காமல் இந்த 3 வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், தோணை, இந்த பாருங்கள் மாலை எல்லாமே இருக்குது. நிறைய மல்லிகைப்பூ வச்சு வாடுதுன்னு அந்த பாட்டு எனக்கு இப்போ தோணுது. அந்த மாதிரி இருக்குது. வேப்பிலை, மாங்கொத்து, அது மாதிரி. இந்த பாருங்கள், பொங்கலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டம். இந்த பாருங்கள், இந்த பக்கம் சரியான கூட்டம். ஆளாக மூடுது, நடக்கவே முடியலை. சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பொங்கப்பானை. நம்ம ஊரில் பொங்கப்பானை இருக்குல்ல, அதே பொங்கப்பானை வாங்குகிறாங்க. இந்த பாருங்கள், தமிழ்நாடு கரும்பு இங்கே கிடைக்குன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து தமிழர் உள்ள கரும்பு இங்கேருந்து வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஊர் கரும்பு மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து எப்படி வரும்னா கப்பலில் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பொங்கப்பானை. நம்ம மண்பானை பொங்கப்பானைன்னு சொல்லுவோம்ல, இங்கே அப்படியே கலர் பண்ணி டிசைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்க அப்படியே ஒரு அட்ராக்ட்ஸ், இந்த கடைக்கு உள்ளே போகிறதுக்கே இந்த அட்ராக்ஸை கொடுக்குது. இந்த பாருங்கள், பொங்கப்பானை எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம ஊரில் பொங்கப்பானை அந்த சொல்லுவோம்ல, அந்த பொங்கப்பானை ஏதோ பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி என்ன பேரம் பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல பாருங்கள், எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பொங்கல் செலிப்ரேட்டுன்னு சொல்லி இங்கே வச்சுருக்காங்க. அதனால் ஒரு அண்ணன் பாருங்கள், மீசியை முறுக்கிட்டு தமிழன்டா அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த அண்ணன் கரும்பு விட்டுறா. இந்த இடத்துல வந்து எப்பவும் பொங்கலுக்கு இது பெரிய செலிப்ரேட்டாக இருக்கும். இதை பாருங்கள், மாடு. சிங்கப்பூரில் வந்து மாடை பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி சிங்கப்பூரில் வந்து இந்த பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆடு, மாடு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள். இந்த பாருங்கள், ஆட்டுக்குட்டி இதெல்லாம் மலேசியாவிலேருந்து வரும். இந்த ஆட்டுக்குட்டி, இந்த மாடெல்லாம் வந்து மலேசியாவிலேருந்து வரும். இந்த இடத்துல நைட்டு நிகழ்ச்சி நடக்கும். இது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். நைட்டு என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு, எப்படியெல்லாம் டான்ஸ் இருக்குது என்னென்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் நண்பரை, மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பாருங்கள். இங்கே பாருங்கள், மாட்டு வண்டி. இந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க நண்பர்களே. மறக்காமல் நம்ம வீடியோ வந்து 3 வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் என்ன பொங்கலுக்கு கொண்டாடுறாங்க அது மாதிரி தெரியும் நண்பர்களே. மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஷேர் பண்ணிடுங்க நண்பர்.